என்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுடைய அழிவு உறுதியாகிவிட்டது என்பது அர்த்தம். மக்களை ஏளனமாக பேசுபவர்கள் அழியப் போகிறார்கள் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று நடைபெற்ற பாஜக மாவட்ட தலைவர்கள் பதவியேற்பு விழாவில் தெரிவித்துள்ளார். ரோட்ல நடந்து போங்க, குண்டுகுழி இருக்கும். கண்ணு கெட்டிய தூரத்துல ஒரு டாஸ்மாக் இருக்கும். கண்ணு கெட்டிய தூரத்துல ஒருவேளை கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு போய் கூட்டமா நின்னீங்கன்னா அண்ணன் சேகர் பாபு போல அமைச்சர் அங்க வருவாங்க. அண்ணன் கொஞ்சம் கூட்டமா இருக்கு, 5 மணி நேரமா நிக்கிறதாச்சும் பண்ணுங்கன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் திருப்பதியிலேயே ஒரு நாள் நிக்கிறான், உனக்கு என்ன வந்துச்சு? இது முதல்வன் படத்துல பாத்தீங்கன்னா, முதல்வன் படத்துல ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார். அண்ணே டிவி 50 தொலைச்சிட்டேன், கொஞ்சம் பிடிச்சி கொடுங்க. அவன் ஹோண்டா சிட்டியே தொலைச்சிட்டு திரியிறான், அவன் டிவி 50 தான். என்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா அவர்களுடைய அழிவு உறுதியாகிவிட்டது என்பது அர்த்தம். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசுறாங்கன்னா அழிவு ஆரம்பமாகிவிட்டது, உறுதியாகிவிட்டது. இன்னைக்கு தமிழகத்தில் இது போன்ற ஏளன பேச்சுக்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா ஒரு கலெக்டர் எந்திரிச்சு முதலமைச்சருடைய மகன் வந்திருக்கின்றான், மகனுடைய மகன் வந்திருக்கின்றான், அந்த மகனுடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு முதல் இருக்கையில கொடுக்கணும். என்னமா கலெக்டர்மா வண்டி எந்த சைட்ல போமா, அந்த சீட்டை கொடுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எங்க வேணாலும் நீங்க பாருங்க, எங்க வேணாலும் பாருங்க. குடியும் கும்மாளமும் தமிழகத்தில் இன்னைக்கு நாள்தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.